ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 20 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான PH25C01 அப்ளைட் ஃபிசிக்ஸ் 1 இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இதில் லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ காட்டினா ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். இல்லை பாதி தான் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இது போக வந்து இது கண்டிப்பாக படிக்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதையும் நான் உங்களுக்கு இதில் காட்டிடுறேன். ஸோ ஃபுல் வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ இருக்கும், இல்லை பாதி தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ளைடு ஃபிசிக்ஸ் 1 ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் ஸ்டோக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிங்கனாலே கண்டிப்பாக வந்து சயின்டிஸ்ட் நேம் நல்லா படிச்சுக்கோங்க, லா படிச்சுக்கோங்க, அப்ளிகேஷன்ஸ் படிச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க, லிமிடேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க, அப்ளிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லா கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டோக்ஸ் லா, சர்ஃபேஸ் டென்ஷன் இல்லை நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்க மட்டும் நல்லா படிச்சாலே போதும். நீங்கள் நம்மளோட ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா பாருங்கள். இதிலே லாஸ்ட்டாக நீங்கள் ஒன்றுமே படிக்கல அப்படின்னா மட்டும் அந்த எல்லோ கலர் படிங்க. இது வருமாங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் யங் மாடலர்ஸ் பை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மாதிரி செகண்ட் ஒன் பொறுத்தவரை காம்ப்டன் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. எஸ்கெஜம் ரொம்ப முக்கியமான ஒன்று. டார்க் வெரி 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 இம்பார்ட்டன், நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் டார்சல் பெண்டலும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ தேர்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் அக்கூஸ்டிக் ரேட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டாண்டிங், அதாவது உங்களுக்கு ஸ்டேஷனரி வேவ்ஸ் இது வந்து சம்டைம்ஸ் பிகோஸ்லாம் கூட கேட்கலாம். 2 மார்க்ஸாக கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டாப்லர் எஃபெக்ட், ரேடியேஷன் ப்ரெஷரு, ஸோ எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து கன்ஃபார்ம் இந்த யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். அதில் வந்து 3D பாக்ஸஸ் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி வந்து 1D பாக்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு குவாண்டம் டனலிங் எஃப்ல வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். இது வருமா வராதான்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு, அதாவது வந்து ரெகுலேஷன் நடந்த ஒரு கொஸ்டின் மாடலுக்கு நம்ம கொடுத்தலாம் வந்திருக்கான்னு பாருங்கள். அதை வச்சு நான் கம்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் ரெகுலேஷன் 21க்கும் உங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகும். காமனாக இருக்கிற டாபிக்ஸ்லாம் இருக்காங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு ஸோ இருக்கும். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, இருக்கும். ரேடியேஷன் ப்ரெஷர் இருக்கும், டாப்லர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ காம்ப்டன் எஃபெக்ட் இருக்கும். காம்ப்டன் எஃபெக்ட் சம்டைம்ஸ் வந்து பிக் கொஸ்டின் கேட்குறாங்க. அது மாதிரி உங்களுக்கு குவாண்டம் டனலிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிக் கொஸ்டின் தான் ஜீரோஸ்கோப் கிடையாது. அதனால் செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து பிக் கொஸ்டின்லேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, 2 மார்க்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் ரிலேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஷார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் 3D பாக்ஸஸ் பார்க்க சொன்னால் அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இது போக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் யூனிட்ல டனலிங் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரெகுலேஷன் 21 உங்களுக்கு அப்படியே, அதாவது உங்களோட சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே இருக்கும். 1-2 டாபிக்ஸ் இருக்கிறதுனால அது உங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் காமனாக நம்ம கொஸ்டினே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியாக்கெல்லாம் நம்ம கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.